என்னை தாளாட்ட வருவாளோ, 2 தோசை போட்டு தருவாளோ, ஒரு சட்னியாச்சம் வைப்பாளோ, இல்லை குருமா செய்வாளோ, சட்டினிக்கு தொட்டுக்க இட்லி தான் பட்டுக்க. எப்படிங்க லொகேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கா? எப்படி லொகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் சூரியன், எங்கயா போன? கரண்ட் வேற இல்ல, உன்னை நம்பிதான் நான் வெளியே உட்காந்து வீடியோ எடுத்தா, நீ வெளிச்சமே வர மாட்டேங்குது. அன்னைக்கு எடுத்த வீடியோல மட்டும் அழகா வந்துச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நாம வந்து என்ன படம் ரீவாட்ச் பண்ணிருக்கோம்னா, மரியாதை, காதலுக்கு மரியாதை படத்தோட ரீவாட்ச் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து நல்லாவே இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, எனக்கு எப்படி பிடிச்சிச்சு, உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாமா? உடனே ஓடிடாதீங்க, நல்லா தான் இருக்கு படம். சூப்பரான படம் தான், கருத்துள்ள படம். ஓகே, படம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, படத்தோட கதை உங்களுக்கே தெரியுங்க. காதலுக்கு மரியாதைலாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் பேர் வந்து ஜீவானந்தம். ஷாலினி வந்து இந்த படத்துல அறிமுகம். ஷாலினியுமே எங்க அண்ணன் விஜய் அண்ணா படத்துல தாங்க அறிமுகம் ஆயிருக்காங்க. சிம்ரன் அறிமுகம், சூர்யா அறிமுகம், கௌசல்யா அறிமுகம், ஷாலினியும் இப்ப அறிமுகம். கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஹிஸ்டரி சொல்லுது, நம்ம என்ன பண்றது. சரி, ஓகே. அணிலே அணிலே வெளியே வராது. சரி, ஓகே. எப்படி என்றால், இவங்க ஜீவா வந்து நம்ம மினிய வந்து ஒரு அந்த புக்கு ஐகானிக்கா ஒரு சீன் இருக்குமே எப்பயுமே, இந்த புக் எடுக்கிற வர சீன் பார்த்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு ஒரு கடையிலே இந்த மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்மளும் தான் நிறைய லைப்ரரி போயிருக்கோம். இவங்க 2 பேரும் அந்த புக் எடுக்கிற டைம்ல வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் அப்படியே பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே, அப்ப அந்த பாட்டு வரல. 2 பேரும் அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த புக்கை வந்து போய் கொடுத்தாங்க. அந்த புக்கு பேர் என்ன தெரியுமா? லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சு நம்ம இந்த புக் ஃபேர்ல வாங்க போறேன், பார்ப்போம் கிடைக்குதானே. கிடைக்காது கோபா, அது எப்போ எடுத்த படம்? 1997 எடுத்த படத்துல ஒரு புக்கு வந்து எப்படி கிடைக்குங்க? கிடைக்குமா? கிடைக்கும் தான் நினைக்கிறேன். 1997 சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த வருஷத்துல மட்டுமே ஒரு 5 படம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்ன 5 படம் இருக்குங்க. அந்த 5 படத்தை போய் பாருங்க. அந்த 5 படமும் இந்த வருஷத்துல தான் பண்ணியிருக்காங்க. இந்த காலமெல்லாம் காத்திருப்பேன், அதுக்கப்புறம் லவ் டுடே, அதுக்கப்புறம் இது ஒன்ஸ் மோர், அதுக்கப்புறம் போன படமாகிய இந்த படங்க, என்ன படம் பேர் அது? பிரிய முடியலடா. அடுத்த படம். இந்த படம் வந்து காதலுக்கு மரியாதை, நேருக்கு நேர். இந்த 5 படமும் 1997 தான் வந்திருக்கு. 5 படம் நடிச்சிருக்காரு. இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க. இனிமே பண்ணவும் போறது இல்ல. சரி, ஓகே. இவங்க 2 பேரும் அப்படி மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணோடனே நம்ம ஜீவாக்கு வந்துட்டு மினி மேல லவ் வந்துருது. ஆனா மினி வந்து அப்படி இல்லை. மினி வந்து அவங்க குடும்பமே ஒரு குழப்பமான குடும்பம். எப்படின்னா, ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருந்தாவே பிரச்சனை, லவ்வுக்கு எதிரியா தான் இருப்பாங்க. இதுல சரி, ஓகே. அதுக்கப்புறம் அதை தான்னா ஏதாச்சும் ஒரு தங்கச்சி இருந்தாலுமே பிரச்சனை தான். இல்ல ஒரு அக்கா இருந்தாலும் பிரச்சனை. இந்த அக்கா கல்யாணம் நடக்கணும், அக்கா வாழ்க்கையை போயிடுச்சு. தங்கச்சி இருக்கா, தங்கச்சி கல்யாணம் நடக்கணும். சரி, தம்பி இருந்தா கூட பிரச்சனை இல்லை, தம்பி ஏதோ கரெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கலாம் கூட வச்சுக்கோங்க. ஆனா இந்த படத்துல ஒரு அண்ணன் இருந்தாவே ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்துல அந்த பொண்ணை லவ் பண்ண விட மாட்டாங்க. இதுல 3 அண்ணன் மக்களே, 3 அண்ணன். ஒருத்தர் ஜேம்ஸ், அப்புறம் ஸ்டீஃபன், அப்புறம் தாமஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம மினி பிறந்திருக்காங்க. இதுல வேற வீட்டோட ராஜகுமாரியே இவங்க தான். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி கர்த்தர் மேல சத்தியமா சொல்றேன், அந்த சத்தியமா சொல்றேன், இந்த சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குற குடும்பங்க இது. சத்தியத்திலே நான் சத்தியத்தை தான் நம்புவாங்க போல. அது சத்தியம் போய் சத்தியமா இருந்தா எப்படி மேபி அந்த கடவுள் மேலே போய் சத்தியம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து நம்பதாங்க மினி எல்லாம். அதை கூட நம்ப மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் இது பண்றாங்க. ஒரு டைம்ல வந்து மினியாவே ஒரு பிரச்சனை இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க கிட்ட வராங்க. ஒரு காஃபி ஷாப்ல இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறப்ப வராங்க. வந்துட்டுறப்ப இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணுது, பிளாக் கலர் கார். அந்த கார் கிட்ட தப்பிக்க தான் வந்து உட்காடுறாங்க. அப்பயே கப்புன்னு பிடிச்சலான்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு அவங்க மினியோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஸ்டீஃபன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவன் யாரும் சொல்லாம முத்து பேச்சு, முத்து கேட்பேன், தங்கம்மா தங்கப்பா அப்படின்னு சொல்லி கதை விட்டு காமெடியா இருக்கும். அதோட சேர்த்து அதுக்கப்புறம் விஜய் யாரு இவருன்னு கேட்கப்ப, நான் கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல உடனே பலார்னு அடி வாங்கி ஜெயில போய் போட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வரப்ப அவங்க தம்பி கிட்ட மாட்டிடுவாங்க, தாமஸ் கிட்ட. அவன் வேற போட்டு அடிக்கிறது இவங்க 3 பேத்தையும். அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆயில்மெண்ட் ஆச்சு போலான்னு பார்த்தா, அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் யார் இருக்கிறது? இவங்க மூத்த அண்ணன் ஜேம்ஸ் இருக்காருல்ல, நம்ம யாருக்கு நடிச்சிருக்கா இது, அவருக்கு பேர் ஒரு பட்ட பேர் வேற இருக்கு, இளைய ரவியா, இருங்க நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? எழுதி வச்சிருக்கேன் எங்கடா? இளையவேல் ராதா ரவி. ஆமாங்க, ராதா ரவி தான் நடிச்சிருப்பாரு. இன்னொன்னு அண்ணன் வந்து தலைவாசல் விஜய் இருக்காருல்ல, அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு இப்பதான் புதுசாக மெடிசன் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு மேலே ஊத்திடுவாங்க. இவங்களை பழி வாங்க திருன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்கு வந்து
ஒரு ஃப்ரெண்டு காணாத போயிட்டாங்க, அடிச்சு கொண்டுட்டீங்கன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அதுக்கு வந்து விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு மினி வந்து கெஞ்ச, சரி காதலுக்காக நான் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்காக பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கெஞ்ச, ஐ மீன் அவங்களும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கேசவாவும் ராகவனும் ஒத்துக்குவாங்க நம்ம ஜீவாக்கு வந்து லவ் செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு திரும்பி லவ் சொல்றதுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் திரும்பியும் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டோட தாக்குறதால அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அப்புறம் விஜய் கோவமாயி வீட்டுக்குள்ளே போயிட்டு லவ் லெட்டர் கொடுத்து வந்தோடனே அவன் தாமஸ் பார்த்துருவான். பார்த்து வந்து விஜய் திரும்பி அடிக்கடின்னு அடிப்பான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ்லேயே புகுந்து அடிக்கிறப்ப அவங்க அப்பாக்கெல்லாம் விஷயம் தெரிய வந்துடும். அப்புறம் யார் அடிச்சான்னு கேட்குறப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம மினியை வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஆண்டி இது அன்னைக்கே சொல்லியிருந்தா ஒரு அடியும் வாங்கிருக்க வேணாம், ஒரு கடியும் வாங்கிருக்க வேணாம். ஏன்னா அது தாமஸ் வந்து கையை போட்டு கடிப்பான் இதுக்கப்புறம் வர சீன்ல. எப்படின்னா இதுக்கப்புறம் லவ் ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் லவ் வந்து ரொம்ப ஒரு புனிதமான காதலா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. லவ்னாவே எங்கேயாச்சும் போகணும், தியேட்டர் போகணும், பார்க் போகணும், பீச்சுக்கு போகணும், போயிட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லவ் இல்லை. இது வந்து நாங்கள் வந்து புனிதமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்பெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அப்போ சாங்ஸ் எல்லாம் வருது. அப்போ ஒரு டைமில் இவங்க 3 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. முன்னாடி மினி ஓடுறா, பின்னாடி 3 பேர் ஓடுறாங்களா, ஏதோ அந்த பொண்ணை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு தாமஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் விஜயை போட்டு. விஜய் வந்து மரத்தில் இப்படி பிடிச்சிப்பாரு, பிடிச்சிட்டு இருக்கிறப்ப கையை வந்து கடிப்பான். அடே அண்ணங்க நான் எதிராக கையை வந்து கடிக்கிறேன், கையை வந்து கடிச்சு இது பண்ணி அடிக்கிறான். அப்புறம் மினி நடுவில் புகுந்து இனிமே ஒரு மேலே நீ கையை வச்ச அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டு சொல்லோனே, நீயா பேசியது என் தங்கையே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்ல, மினிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி தன்னோட அண்ணன்களை எதிர்த்து தன்னோட காதலனுக்காக இப்படி பண்ணிட்டோம், அந்த காதலனை வேற பிடிக்காது, காதல்னாவே வீட்டுல பிடிக்காது, இப்போ நம்ம எப்படா வீட்டுல போய் சமாளிப்பேன், வீட்டுல போனா அடிப்பாங்களோ உதைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும்ல. அதனால நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல சொல்லிடுவாங்க. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வெயிட் பண்றப்ப அவங்க திரும்பி வந்து அடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லா ஒரு காட்டுக்குள்ள அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் தப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம், எங்கள் அப்பா கிட்ட வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி அவங்க என்ன ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா வீட்டுக்கு ஆல்ரெடி அவங்க அண்ணங்காரங்க போயிட்டு தகராறு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்படி எடுத்த உடனே இவனுங்களே இப்படி இருக்காங்களே, இந்த பொண்ணு தங்கச்சியும் அதே மாதிரி தான் இருப்பா, தேவையில்லாம விஜய் போய் எங்கே மாட்டிக்கிட்டான், ஜீவா போய் எங்கே மாட்டிக்கிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் கோவப்பட்டுருவாங்க. ஸோ அங்கே போய் கேட்குறப்ப நீ வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்ல, நான் மினியை விட்டு தர மாட்டேன்னு சொல்லி கடைசியில் கேசவன் இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு தான் போயிடுவாங்க. கேசவனோட அப்பா வந்து கலிங்கேயன், அவர் வந்து ஒரு மீனவர், அவர் தான் மணிவண்ணன். அங்கதான் தன்னா தான தானா தானா தன்னா தான தான நானா. சரி இவ்வளவு பெரிய பாட்டு நான் பாடிட்டு இருக்கேனே, இதுக்கு யார் தெரியுமா மியூசிக் டைரக்டர், அதை கரெக்டா சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் நம்ம சொல்லக்கூடாதுங்க, அதனாலதான் நான் வந்து சொல்லாம இருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ணா நமக்கு வந்து அவர் நம்ம மேலே கேஸ் போட்டுருவாரு. ஒரு சரி ஓகே அது கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அங்கே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நடக்கும், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றப்ப அங்கேயும் பிரச்சனை நடக்கும். அங்கேயும் அண்ணங்கார வந்துருவானுங்க, டே இது எங்க ஊர் போனடா, எங்க வீட்டுக்கு தெரியும் வந்திருக்காங்க, நாங்க சேர்த்து வைப்போம் கல்யாணம் பண்ணி வச்சிரும்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன நினைப்பாங்க, என்னதான் இருந்தாலுமே எல்லாரும் ஒன்னா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு பேச்சு. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் ஒன்று உள்ள உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டில் வந்து அவ்வளவு பாசமா பார்த்துருக்காங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிப்பாங்க. மினியும் யோசிப்பா, ஜீவானந்தமா அவரும் யோசிப்பாரு. ஸோ அவங்க 2 பேருமே யோசிக்கிறப்ப அவன் வந்து சொல்லுவான் அந்த மாதிரி உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்பான். இவன் வந்து உனக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. அப்போ நான் சும்மா விளையாட்டுக்கா கேட்குறேன், நம்ம பிரிஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு மினி கேட்க, ஜீவா வந்துட்டு இந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அழுதுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா ஒன்னா வாழலாம், இல்லைன்னா நம்ம பிரிஞ்சு போயிடலாம், ஃபேமிலி வந்து கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. இது வந்து புரிஞ்சுக்காத கேசவனோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கோவப்படுறாரு மணிவண்ணன். அதுக்கப்புறம் இவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கேட்ட உடனே அந்த டைம்ல விஜய்க்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி வசனங்கள் வந்து நிறைய டைலாக் கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து டைலாக் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஷாலினிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஷாலினியுமே அந்த இடத்துல சூப்பரா சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து எங்களோட இதுக்காக நாங்க பேசல, நாங்க வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா எதிர்த்து நீங்க பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்கல்ல, எனக்கும் அந்த மாதிரி தானே இருக்கு, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணோம், ஆனா வீட்டுல ஒத்துக்கலையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப நாங்க உங்களை நார்மலான கப்புள்னு நினைச்சோம், நீங்க வந்து நார்மல் கப்புளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் சரி ஓகே புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இவர் வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு அப்படி இப்படி இருக்கிறப்ப இவங்க வீட்டுல மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க, இவங்க வீட்டுல பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அந்த பையனை விட சூப்பரான பையனை பிடிக்கணும், இந்த பொண்ணை விட சூப்பரான பொண்ணா பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 வீட்லயுமே பேசிட்டு இருப்பாங்க. சரி அவனை விட சூப்பரா இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எப்பயுமே ஒரு படத்துல ஏதாச்சும் செயினோ கொலுசோ மணியோ ஏதாவது ஒன்று ஹீரோயின்ஸ் கிட்ட வந்து வாங்கி வச்சிருப்பாரு. இந்த படத்துல அதே மாதிரி மினியோட செயின் ஒன்று இருக்கும், அதை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு அந்த சாக்குல வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு நான் அந்த பொண்ணை விட அழகான பொண்ணா நான் பார்த்து என் பையனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா யோசிக்கும் போது சரி அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப அங்க சில கான்வர்சேஷன் நடக்கும். அந்த சீன் ஆக்சுவலா படத்திலேயே ஒர்த்தான சீனு. ஏன்னா 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, மினி வந்து ஜீவாவை பார்க்கறது, ஜீவா வந்து மினியை பார்க்கறது. அதுக்கப்புறம் உங்க பையனை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு மினியோட அம்மா கேட்குறப்ப ஜீவாவை பார்த்த உடனே
அப்படி ஷாக்காக வருது. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு நான் பார்த்ததுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஏதோ ஜூஸோ ஏதோ கொடுக்க வருவாங்க. கொடுக்க வரப்ப அந்த பொண்ணு அப்படி பார்த்து அப்படி ஷாக் ஆகுறது. அப்படி 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி பார்க்கறப்ப இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கைலாம் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன் வந்துருங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி என்னென்னோ பேசியிருப்பாங்க. அவனை வெட்டுறேன்டா, உங்களை கொல்றேன்டா, அவள் வீட்டுக்கே வரக்கூடாது, அவளை போய் கொளுத்தி விடு, மாட்டு தொழுவத்துல கட்டி போட அவளை, ஓடுகாலி கழுத அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்களை பார்த்த உடனே மினியை பார்த்த உடனே மனசு மாதிரி மினி மினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சரி கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஜியோவோட அம்மா கிளம்பிடுவாங்க. அந்த டைம்ல வந்து மினியோட அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அந்த பொண்ணுகிட்ட, என் பொண்ணுகிட்ட ஏன் பேசக்கூட மாட்டீங்களான்னு சொல்றப்ப கிட்ட போயிட்டு நான் என்னங்க பேசுறது, இவ என் வீட்டு மருமக, எனக்கே கொடுத்துருங்க, நான் வந்து கடைசி வரைக்கும் கண்கலங்கமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவங்க அம்மா வந்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போங்க, அவ தினம் தானே இங்க இருந்து கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல, எங்ககிட்ட சிரிச்சு பேசுறா, ஆனா தனியா போயிட்டு அழுவுறா, என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ராதா ரவி நீங்களே எடுத்துட்டு போக கூடாது, நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து படம் வந்து முடியும். அந்த சீன் ஆக்சுவலாக செம்ம, நான் சொல்றது காமெடியாக சொல்லியிருக்கலாம், இல்லை விளையாட்டா சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இல்லை ரீவாச் பண்ணுறதா இருந்தால் ஒருத்தான படம் தான் ஆக்சுவலாக இது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்த வரைக்குமே நான் என்ன நினச்சேன்னா இவங்க 2 பேரும் ஆக்சுவலாகவே ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது ரொம்ப தப்பான விஷயம், ஓகேவா. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க ஓடிலாம் போடல, இது ஒரு சூழ்நிலை. எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவங்களோட லவ் பண்ற விஷயம் வந்து வீட்டில் தெரிஞ்சிருது. அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பா அடிப்பாங்க, உதப்பாங்க, திட்டுவாங்க, அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவா, அவங்க என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு பொண்ணா கூட மதிக்க மாட்டாங்க, அந்த பொண்ணை போட்டு அடிப்பாங்க, உதப்பாங்க, சோறு தண்ணி கூட இல்லாமல் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் அந்த வீட்டிலே வந்து மிகப்பெரிய ராணியா ராஜ்குமாரியா பார்த்துருந்த அந்த பொண்ணை வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு குப்பையா, ஒரு புழுவா, ஒரு பூச்சா, ஒரு கேவலமான விஷயமா பார்ப்பாங்க. எதனால ஒரு லவ் பண்ற ஒரே ஒரு விஷயத்தால அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதனால ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து எப்படி போய் நான் முழிப்பேன். வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா இருந்தாலே ஒரு பிரச்சனை, இதுல அப்பா அம்மா 3 அண்ணன், அது அண்ணிகள் வேற, குழந்தைகள் வேற, இவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் எப்படி அந்த வீட்டுல திரும்பி நான் இருக்கிறது, எப்படி முகத்தை வந்து பாக்குறது, இதுல வேற நான் அண்ணனை வேற அப்படி திட்டனே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இவ்வளவு விஷயத்தையும் அங்க வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியாம தான் அந்த இடத்த வந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கெட்டு போகல, சத்தியமா நான் கெட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை வந்து நான் ப்ரூவ் பண்றதுக்கு இதை சொன்னாதான் நான் வந்து ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க போயிட்டு கெட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி பழக்க வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சத்தியம், அம்மா மேல சத்தியம், அண்ணனுங்க மேல சத்தியம், ஊர் மேல சத்தியம், கடவுள் மேல சத்தியம் சொல்லி சத்தியம் பண்ணி நான் கெட்டு போகலன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதால தான் அவங்க வந்து ஒரு பயத்துல தான் போகாம இருந்திருப்பாங்க. அதுவுமே சூப்பராக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா திரும்பி அவங்க எங்கேயோ ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டன்னு போயிட்டு எங்க தங்கி அங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுலாம் இல்லை. எங்க இல்லையா, எங்க நான் சேர்த்துக்கல, சரி எங்க அப்பா அம்மா கிட்ட போனோம், அங்க போனா அங்கேயும் சேர்த்துக்கல, சரி ஃப்ரெண்டோட அப்பா அம்மா சேர்த்துக்கிறாங்க சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அப்புறம் அவங்க லவ் கல்யாணம்னு போறப்ப வேணாம், இது கல்யாணம் வரைக்கும்லாம் வேணாம், 2 பேர் வீட்டு சம்மந்தமா இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம தனியாக வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்பதான் அதுக்கப்புறம் தான் 2 பேர் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம அங்கே போயிட்டா சந்தோஷமா சொல்லிட்டு அங்கங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ கிடைச்ச வாழ்க்கையே எப்படி வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறப்பதான் அப்புறம் திரும்பி 2 பேரும் சேர்ந்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இது நார்மலா படத்துல நடக்கிற விஷயம். ஆனா நிஜத்துல இந்த மாதிரி சத்தியமா விஷயம் நடக்கவே நடக்காது. ஒண்ணு பிரிச்சு வச்சிருவாங்க, இல்ல வெட்டுவத்துல போவோம், இல்ல வெட்டுவதி தாண்டி கொலை, மர்டர், இதுல வேற கேஸ்ட் இல்ல மதம் இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது ஆணவ கொலை எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க போய் முடிய போதான் தெரியல. இவங்க வந்து எங்க போய் முடிய போகுதுதான் தெரியல. இவங்க வந்துட்டு ஈஸியா ஒரு படத்துல வந்து எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்டு போயிடுறாங்க. எப்படி லவ் பண்ணும், அந்த மாதிரி லவ் பண்ணும், இந்த மாதிரி லவ் பண்ணும், லவ்னா இதுதான் அதுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி சூப்பரா காமிச்சிட்டு போயிடுறாங்க. நம்மளும் ஆசையை வந்து அந்த மாதிரி பண்றப்ப அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இது படத்துல மட்டும்தான் நம்ம நடக்கும், நிஜத்துல நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. எப்பா நான் என்ன இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், சரி ஓகே. ஆனா இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குங்க. ஆனா இந்த படத்துல வந்து இடிச்சா லவ் வரும், இடிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அந்த மாதிரி சில விஷயத்த காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற விஷயமும் இடிச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ ஜீவா விஜயும், அப்புறம் இவர் சார்லி, அதுக்கப்புறம் தம்மு உங்கெல்லாம் சேர்றப்ப இடிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயுமே 2 ஷாலினியும் விஜயும் வந்து இப்படி இடிச்சிருப்பாங்க, அப்புறம் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தாவே சூப்பரான ஸ்க்ரீன் பிளே தான். பாட்டு விஷயத்துக்கு வருவோம். பாட்டு யாரு போட்டிருக்காங்கன்னா பழையராஜா. அந்த பேர் நாங்கள் சொல்லக்கூடாதுங்க, கங்கை அமரனுடைய அண்ணன், தம்பி. அதுக்கப்புறம் வேற என்ன, தம்பியா அண்ணனா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி ஏதோ ஒண்ணு, அப்படி வேணாம் இப்படி வச்சுக்கலாம், யுவன் சங்கர் ராஜாவோடைய அப்பா அப்படி வச்சுக்கலாமா, அப்படி சந்தோஷப்படாதுக்கா. ஸோ அவர் வந்து சூப்பராகவே இந்த படத்துக்கு வந்து மியூசிக் எல்லாமே செம்மையாக போட்டிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு தாங்க. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. அதுக்கப்புறம் ஓ
பேபி பேபின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் அது விஜய் பாடியிருப்பாரு, அதுவுமே நல்லா தான் இருக்கும். என்னை தாளாட்ட வருவாளோ அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த மீனவன்ல அங்க ஒரு பாட்டு வரும், அது நல்லா தான் இருக்கும். எல்லா பாட்டுமே ஆக்சுவலா சூப்பரான பாட்டு தான். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பறவையே எங்க பறந்து போகிறாய், தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு தெரியல, அங்க பாருங்க பறவை பறந்து போகிறது, பறந்து போ. அதுவும் ஒரு படத்தோட டைட்டில் ஆச்சுல. ஸோ இந்த மாதிரி பாட்டுமே எல்லா பாட்டுமே சூப்பர் தான், நல்லாவே போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜோட அப்பா வந்து விஜய் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு. நல்லாவே இருந்துச்சு, நல்ல படம் தான், சூப்பரான படம் தான், ரீவாச் பண்ணுறதுக்கு ஒருத்தான படம் தான். நிறையா டிவியில் போட்டிருப்பாங்க. நானுமே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ சீன்ஸ் இருக்கா, லவ் இவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்களா, ஒரு குடும்பத்தில் இப்படி ஒன்று இருக்கு, ஒரு அப்பா அம்மா வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும். இந்த அதில் வந்து அப்பா ரோல் வந்து விஜயோட அப்பா ரோல் வந்து சிவகுமார் பண்ணியிருப்பாரு, அதுவுமே சூப்பராக தான் பண்ணியிருப்பாரு, நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக இந்த படத்தில் சூப்பரான சீன்ஸ் தான், நல்லாவே இருந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த படம் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சூர்யா ஃபேன்ஸ், இல்லை விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், இந்த மாதிரி நிறையா மற்றவங்க ஃபேன்ஸாக இருக்கிறப்ப நம்ம அவங்க படம் தான் அதிகமாக பார்த்துருப்போம், மற்றவங்க படம் பார்க்காம விட்டுருப்போம். ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் விஜய் ஃபேனாக தான் இருந்திருப்பாங்க, இப்போ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்காம இருந்தால் பாருங்கள், சூப்பரான படம் தான், நல்ல படம் தான். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அந்த மறந்துட்டே போயிட்டேன். என்னன்னா இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 17. இது வந்து ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு தான் இருந்தேன். இது வந்து பார்க்காத படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் எல்லாமே ரீவாச் பண்ற மூவிஸா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 படம் தான் நான் ஆல்ரெடி பார்த்தது கிடையாது. இப்போ வந்து விஜயோட படம், இந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன், திரும்பி ரீவாச் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த இன்ட்ரோ வந்துட்டு கடைசியா போடுறேன். ஆமா, இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ண மாட்டீங்களாமே, ஏன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஹைப் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. என்னங்க ஒரு 10-15 வியூஸ் தாங்க போயிட்டு இருக்கு. நானும் பாவம் கத்தி கத்தி கூவலாம் இல்லை, சும்மா ஜாலியா படம் பார்த்துட்டு ஜாலியா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தானே இருக்கு, நல்லா பேசுறேன், எல்லாம் கமெண்ட்ஸ் ஆச்சு, ஒப்பீனியன் சொல்லுங்க. டே நீ வந்து பண்றது நல்லாவே இல்லடா அப்படின்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க.